ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலில் போய் மிளகா மிளகா அரைச்சி சாமிக்கு தொடர்றது, மிளகா அரைச்சிட்டு வர்றது, அரைச்சி வைக்கிறது, அப்படி பண்ணிகிட்ருக்கு. ஏமா இதை பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு செய்வனை கொடர் பண்ணிட்டாங்க, செய்வனை பண்ணுறாங்க, என்னை வாழ விடாமல் பண்ணுறாங்க, அதனால் நான் மாசாணியம்மனுக்கு போய் மிளகா அரைச்சி தொடரிட்டு வந்தேன். அப்போ என்னோடய எதிரி வீழ்ந்துடணும், எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சாதகத்தில் அந்த 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 சாதகத்தில் இருக்குங்காட்டி தான் அந்த அம்மா அந்த வேலையை பாட்டு. இன்னொரு நபர் பாருங்கள், மறைமுகமாக இருக்கக்கூடிய நமக்கு எதிரியெல்லாம் நமக்கு மறைமுகமாக எந்த எதிரியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கோயிலில் போய் செய்வனை பண்ணுறது, வேலைப்பாடு பண்ணுறது, மண் தூத்து விடுறது, கோயிலில் போய் வேலைப்பாடு பண்ணுறது, அப்படின்னு இந்த பூசணிக்காயில் வேலைப்பாடு பண்ணி தலை சுற்றி போடுறது, தேங்காய் உடைக்கிறது, மை வேலை பண்ணுறது, கேரளாவில் போய் வேலைப்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறது, இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். நான் எப்படிப்பா இப்படி எந்திர மந்திர வேலை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இவங்க சாதகத்தில் என்னத்தினால என்ன நடந்தால் எந்த திசை புத்தி ஓடுனா எந்திர மந்திர வேலை செய்கிறது, கோயிலில் போய் மண் தூத்தி விடுறது, குலதெய்வம் கோயிலில் போய் வேண்டிக்கிறது, எதிரியை வீழ்த்தணும்னு, எனக்கு எதிரியே இருக்கக்கூடாதுன்னு விழுதுக்கிறது, எதிரியை ஒரு செய்வனை வேலை பண்ணி அவனை வீழ்த்தணும்னு ஆசைப்படுறது அப்படிங்கிற ஒரு எண்ண மனநிலைலாம் சில சாதகத்தில் இருக்கும். அப்போ ஒருத்தர் எந்திர மந்திர வேலை பண்ணுறாரு, ஒரு எதிரியை வீழ்த்தணும்னு பண்ணுறாரு, கருப்பு கயிறு கட்டுவார், டிஸ்ட்ரிக் பொம்மை உணவு வைப்பார், டிஸ்ட்ரிக் கயிறு கட்டுவார், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவார். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கருப்பணசாமி கோயிலில் போய் வேலைப்பாடு பண்ணுவாங்க, காவல் தெய்வத்திட்ட போய் வேலைப்பாடு பண்ணுவாங்க, சேவல் குத்துவாங்க, ஆடு குத்துவாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணுறாங்க, பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆடு வேலில் குத்துறீங்களே, ஆடு குத்த மாட்டாங்க, ஆடு தலையை குத்திடுறாங்க, குத்திட்டு போயிடுவாங்க. சேவல் கோழியை குத்துவாங்க, கோழி தலையை குத்திட்டு போயிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு ஏங்க இது குத்துனீங்க, என்ன வரும் உங்களுக்கு, என்ன ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே அவங்களுடைய டேட்டா பற்றி அப்பயே வாங்கி போட்டு பாருங்கள். அவங்க சாதகத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருப்பாங்க. ராகு திசை ஓடும், செவ்வாய் புத்தி ஓடும், இல்லை ராகு திசை ஓடும், கேது புத்தி ஓடும். அப்போ சனி பகவானும் அதில் இன்வால்வ் ஆவார். இப்படி இந்த சாதகத்தை நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த செய்வன கோளாறு, எந்திர மந்திர வேலைப்பாடு செய்கிறது, கருப்பணசாமி கோயிலில் போய் சாவலை குத்துறது, தலையை குத்துறது, என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழம் குத்துறது, இல்லெல்லாம் வேலையை பார்க்குற அந்த சாதகத்தை வாங்கி பார்த்தா, சாதகத்தில் பாருங்கள், ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருப்பாங்க, கேது பகவானும் சனி பகவானும் சேர்ந்துருப்பாங்க. இவங்க தான் வேலைப்பாடு செய்வாங்க. பில்லி சூனியம் பண்ணுறது, ஏவி விடுறது, அவனை முடிச்சு கட்டுறோம் பாருன்னு சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா, ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருந்தால், 6ஆம் இடத்துல 3, 6, 8, 12 சேர்ந்திருந்தாலும், செவ்வாயோட கேது சேர்ந்திருந்தாலும், இந்த செய்வன வேலை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க, வேலைப்பாடு உள்ளவங்க தான் அவங்க. அப்போ ஏவி விடுறது, ஒருத்தரை விழுக்காட்டிடணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது பூராமே சில பேரில் மண்ணை தூத்தி விடுவாங்க, இந்தமாதிரி விளங்காமல் போகட்டும் அப்படின்னு மண்ணை தூத்தி விடுவாங்க, எலுமிச்சம்பழம் போய் குத்துவாங்க, சேவலை போய் குத்துவாங்க, புரியுங்களா? இந்த மாதிரிலாம் வேலைப்பாடு பண்ணுறவங்க சாதத்தை வாங்கி பாருங்கன்னா, ராகு திசை ஓடும், கேது புத்தி ஓடும், புரியுங்களா? செவ்வாய் திசை ஓடும், கேது புத்தி ஓடும். இந்த மாதிரி வேலைப்பாடு பண்ணுறவங்க சாதகம் மூலம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் சனி இன்வால்வ் ஆவார், சனி பகவான் இன்வால்வ் ஆவார் எந்திர மந்திர வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. புதனும் சேருவார். புதனுங்கிறது நிறம் மாறுறதில்லவா, பச்சோந்தித்தனமான எண்ணங்கள், இப்போ ஒரு புத்தி, அப்போ அது ஒரு புத்தியை மாற்றுறதும் அவர் தானே. சந்திரனும் மனோகாரன் தான், அவரும் புத்தியை மாற்றுறவர் தான். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.